டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆற்றங்கரையில் புத்தரின் ஈரமான காலடி தடங்களை பார்த்துவிட்டு பேரதிர்ச்சி அடைந்த ஜோதிடர் ஒருவரை பற்றி தான் இந்த வீடியோ. புத்தர் பிறந்தவுடன் அவர் தந்தை தன் நாட்டில் உள்ள ஜோதிடர்கள் அனைவரையும் வரவழைத்து அவர்களுடன் கலந்து பேசியது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த வீடியோல புத்தருக்கும் ஒரு ஜோதிடருக்கும் இடையில் நடந்த சுவாரஸ்யமான உரையாடல், சித்தார்த் என்ற குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி அதன் தந்தையிடம் கிட்டத்தட்ட அன்று வந்திருந்த ஜோதிடர்கள் அனைவருமே 2 வாய்ப்புகள் இருப்பதாக சொன்னார்கள். ஒன்று, அவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பார் அல்லது உலகத்தை துறந்த புத்தராக இருப்பார் என்று. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இளைஞனின் பெயர் கொடன்னா. அவர் மட்டும் புத்தரின் தந்தையிடம், இல்லை, உங்கள் மகன் உலகத்தை துறந்து புத்தராகத்தான் போகிறார் என்று பயப்படாமல் சொன்னார். அரசனால் கொடன்னா கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் கொடன்னாவை கண்டுகொள்ளவில்லை. ட்ரூத் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அக்செப்ட். கொடன்னாவிற்கு எந்த பரிசு பொருட்களையும் அவர் வழங்கவில்லை. Truth is not rewarded in this world. அதற்கு பதிலாக உண்மை 1000 வழிகளில் தண்டிக்கப்படுகிறது. அந்த நாளே கொடன்னா தன்னுடைய நற்பெயரை இழந்தார். காரணம், அரசர் அவருக்கு எந்த சன்மானமும் கொடுக்கவில்லை என்பது ஒருபுறம், கொடன்னா ஒரு முட்டாள் என்ற வதந்தியும் மக்கள் மத்தியில் பரவியது. ஏனென்றால் இவர் மட்டும் பிற ஜோதிடர்களோடு ஒத்துப்போகவில்லை. இப்போது இந்த வீடியோவில் வருகிற ஜோதிடருக்கு நடந்த அனுபவத்தை பற்றி பார்ப்போம். புத்தரை பற்றி அழகான கதை ஒன்று உண்டு. புத்தர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தார். அப்போது ஜோதிடர் ஒருவர் புத்தர் இருக்கும் மரத்தடியை நோக்கி வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவருக்கு புத்தரை அருகில் சென்று பார்த்ததும் ஒரே குழப்பம். காரணம், அந்த ஜோதிடர் ஆற்றங்கரை ஓரத்தில் ஈரமான மணலில் புத்தரின் காலடி தடத்தை பார்த்துவிட்டு அதன் சொந்தக்காரரை தேடித்தான் அந்த பக்கமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. அவர் தன் வாழ்நாள் காலம் முழுவதும் படித்த புத்தகங்கள் எல்லாம் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவரின் கால்களில் இருக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அடையாளங்களை பற்றி குறிப்பிட்டு இருந்தன. ஒரு சக்கரவர்த்தியின் கால் பாதங்களில் 6 கண்டங்களையும் ஆள பிறந்த மனிதனின் காலில் இருக்க வேண்டிய அறிகுறிகளை பற்றி தெளிவாகவே படித்திருந்தார். இந்த ஜோதிடர் ஆற்றங்கரையில் ஈரமான மணலில் பதிந்திருந்த கால் தடத்தில் தான் படித்திருந்த எல்லா அடையாளங்களையும் தெளிவாக பார்த்தார். அவரால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. ஒன்று, இவர் படித்த அத்தனை ஜோதிட புத்தகங்களும் பொய்யானவையாக இருக்க வேண்டும். இவர் தன் வாழ்க்கையையே ஜோதிடத்தில் விரயம் செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படி ஒரு நல்ல வெயில் மண்டையை பிளக்கும் இந்த நேரத்தில் இந்த பெயரே தெரியாத சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு சக்கரவர்த்தி வெறும் கால்களோடு சுடுகின்ற மணலில் நடந்து வர எப்படி வாய்ப்பு இருக்கிறது? எனவேதான் ஜோதிடர் அந்த கால் தடங்களை பின்தொடர்ந்து வந்து தடங்களுக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். மரத்தடியில் புத்தர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தபோது அவரது குழப்பம் மேலும் அதிகரித்தது. இந்த முகம் ஒரு சக்கரவர்த்தியின் முகம்தான். அந்த கருணை, அழகு, சக்தி, சுற்றி இருக்கும் ஒளி அனைத்தும் ஒரு சக்கரவர்த்திக்கு சொந்தமானதுதான். ஆனால் இந்த மனிதரோ ஒரு பிச்சைக்காரர். கையில் பிச்சை பாத்திரத்தோடு அல்லவா உட்கார்ந்து இருக்கிறார். ஜோதிடர் புத்தரின் கால்களை தொட்டுவிட்டு அவரிடம், ஐயா, நீங்கள் யார்? என்னை நீங்கள் அதிகம் குழப்புகிறீர்கள். நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியாக அல்லவா இருக்க வேண்டும். உலகத்தை ஆள பிறந்த மனிதராக அல்லவா இருக்க வேண்டும். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மரத்தடியில் உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார்.
புத்தர் அதற்கு அவரிடம், உங்களுடைய புத்தகங்கள் சொன்னது அனைத்தும் முற்றிலும் உண்மைதான். ஆனால் சில விஷயங்கள் எந்த கேட்டகரியோடும் சேராது. நான் நீங்கள் நினைப்பது போல் பெரிய ஆள் கிடையாது என்று பதில் சொன்னார். ஜோதிடர் விடுவதாக இல்லை. நீங்கள் என்னை மேலும் குழப்புகிறீர்கள். எப்படி உங்களை உங்களால் ஒரு நோபடி என்று சொல்ல முடிகிறது? நீங்கள் இந்த பூமிக்கு வந்த கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். என்னால் அதை உணர முடிகிறது என்று சொன்னார். புத்தர், நான் கடவுள் இல்லை என்று பதிலளித்தார். ஜோதிடர் விடுவதாக இல்லை. அப்படி என்றால் நீங்கள் மாறுவேடத்தில் இருக்கும் அரசனாகத்தான் இருக்க வேண்டும். யார் நீங்கள்? Who exactly are you என்று கேட்டார். அதற்கு புத்தர் கொடுத்த பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. It is of immense importance to understand. புத்தர், நான் ஒரு புத்தர். I am just awareness. வேறொன்றும் கிடையாது. நான் எந்த வகையையும் சேர்ந்தவன் கிடையாது. எல்லா கேட்டகரிக்கும் ஒரு அடையாளம் உண்டு. ஆனால் எனக்கு எந்த அடையாளமும் கிடையாது என்று பதில் சொன்னார். நீங்களும் எந்த கேட்டகரியை சேர்ந்தவரும் கிடையாது. Are you a Hindu, a Mohammedan, a Christian? நீங்கள் கருப்பா வெள்ளையா? இவை எல்லாம் வெளிப்பார்வைக்கு மட்டும்தான். நீங்கள் இதில் எந்த வகையும் இல்லை. கான்சியஸ்னஸ் கருப்பாகவும் இருக்க முடியாது, வெள்ளையாகவும் இருக்க முடியாது. நீங்கள் பணக்காரரா ஏழையா? கான்சியஸ்னஸ் பணக்காரராகவும் இருக்க முடியாது, ஏழையாகவும் இருக்க முடியாது. கான்சியஸ்னஸ் இஸ் சிம்பிளி கான்சியஸ்னஸ். இதை உணர்வதுதான் அகம் பிரம்மஸ்மி. ஐ ஆம் காட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.